Amen. Hallelujah. We welcome you all in the name of the Lord and Savior Jesus Christ. Amen. இந்த ஃபேஸ்புக் மூலியமாக மறுபடியும் இன்னொரு ஆராதனை ஆண்டவர் கிடைத்த கிருபையினால அவன் இன்றைக்கு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, சாரி பண்ணிக்கங்க. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த எல்லாம் கண்களை மூடி நீங்கள் இருக்கிற இடத்துலையே ஆமென் ஆண்டவர் நாமத்தை பயன்படுத்தலாம். சபை கூடுதல் இல்லாவிட்டாலும் இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலியமாய் நான் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம். எங்கள் மெஸ்ஸியா மினிஸ்ட்ரியின் சார்பாக உங்களை எல்லாரையும் வாழ்த்தி வர வைக்கிறோம். நீங்கள் எல்லாம் சுகத்தோடு ஆண்டவர் சமூகத்தை காத்திருப்பீங்க. ஆமென். ஆண்டவர் பலன் தருவார். வேதத்தில் இப்படியே சொல்லுகிறது, பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் இறங்கும். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா? Our God is so good. His love and mercy endures forever. இப்போ கொஞ்ச நேரம் நீங்க டைம் எடுத்துக்கணும், என்னோட கூட ஒரு ஜெபத்தில் ஏறெடுக்கலாம். ஆண்டவரை வரவேற்போம். அவர் ஜோதிகளின் பிதா, அவர் 7 குத்து விளக்கின் மத்தியில் உலாவுகிறார். Hallelujah. Jesus, we welcome you, Holy Spirit. We welcome you, Lord. Your name is above all the names, Father. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah. Jesus, hallelujah. Hallelujah. Glory, glory, glory. எல்லாருக்கும் நீங்கள் லைவ் ஜாயின் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. people joining. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க வேற உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, இன்ஃபார்ம் பண்ணுங்க. அது சீக்கிரமாய் ஆமென் அவங்க வந்து கலந்து இந்த ஆராதனை பங்கெடுக்கும்படியாய். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ், எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, எங்கள் அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமுள்ள ஆண்டவரே, ஜோதிகளின் பிதாவே, 16 சிறந்தவராயிருக்கிறவரே, Father, we welcome you, Lord. We give thanks to your name. We give thanks to your holy name, Father. நீ பரிசுத்த ஆண்டவர், நீ பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். எங்களை மீட்க உண்மையை தந்தவர் ஆண்டவர். நீங்க எவ்வளவு நல்ல ஆண்டவர், நீங்க எவ்வளவு நல்ல இயேசுவா. எங்களுக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி வைத்தீங்க ஆண்டவர். யார் யாரெல்லாம் இந்த நாமத்தை நம்புகிறார்களோ அவர் அழிந்து போவதில்லை, நித்திய ஜீவன் பெற்றுக் கொள்வார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். கொஞ்ச நேரம் அப்பா வர வைப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Jesus, we welcome you, Father, glorious Father. Amen. ஆராதனை செய்கிறோம். Oh, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. அப்படியே இருக்கிற இடத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க. அவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிங்க. ஓ நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, சகாயரே, மீட்பரே. Oh, hallelujah. எங்க நினைவெல்லாம் உமதாகணும் ஆண்டவரே, எங்க பேச்செல்லாம் உமதாகணும் ஆண்டவரே. ஆமென். Jesus, glory, glory, glory. எத்தனையோ நன்மைகள் எங்க வாழ்க்கையில செய்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஓ அத்தனையும் நினைத்து நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். Oh Jesus, hallelujah, hallelujah. ஓ மாட்சிமை நிறைந்தவரே, எங்கள் தேவனே, அங்கே கர்த்தரே, இயேசு கிறிஸ்துவே, எங்கள் நம்பிக்கை, எங்கள் கேடகமே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah, hallelujah. Jesus, hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah.
காத்திருக்கும் வழி போல நான் காத்திருப்பேன். கீழ்காற்று வீசும் என்று ஆவலுடன் எதிர்பார்த்திருப்பேன். மழையாக பொழியணுமே, என்னை முழுவதும் நனைக்கணுமே. மழையாக பொழியணுமே, என்னை முழுவதும் நனைக்கணுமே.
ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. நினைவெல்லாம் இயேசுவாய் மாற வேண்டும். பவுலானவர் எப்படியா சொல்றார், we need to be Christ minded அப்படின்னு சொல்றாரு. கிறிஸ்துவின் சிந்தையாய் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். அந்த கோரஸை மாத்திரம் பாடலாமா? உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் நடக்கணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே. என் அன்பே, என் உயிரே, என் அன்பே, என் உயிரே. ஆமென், ஹல்லேலூயா. மறுபடியும் ஒரு பாடலை பாடி இந்த நாளிலே கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பாடல் தெரியல கூட கர்த்தருடைய சப்தத்தில் அமர்ந்திருந்து கர்த்தரை நாம் மகிழ்ந்து கொண்டாடுவோம். சர்வேஸ்வராவும் சமூகத்திலே அடைக்கலம் அடைக்கலமே, சர்வேஸ்வராவும் சமூகத்திலே அடைக்கலம் அடைக்கலமே. ஆபத்திலே என்னை காத்தீரே, அதிசயம் காண செய்தீரே. ஆபத்திலே என்னை காத்தீரே, அதிசயம் காண செய்தீரே. ரபுனி என் இயேசுவே, ரபுனி என் தேவனே. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? Praise the Lord. ஒரு தாயை போல தேற்றும் தெய்வம் நீ, ஒரு தகப்பனை போல சுமக்கும் தேவன் நீ. ஒரு தாயை போல தேற்றும் தெய்வம் நீ, ஒரு தகப்பனை போல சுமக்கும் தேவனே. ரபுனி என் ரபுனி,
தேத்திட்டாரே. உன்னையும் என்னையும் தேடி வந்தாரே, அஞ்சிடாது என்று சொல்லி தேத்திட்டாரே. தஞ்சம் என்று வந்தவரை தள்ளாதே தேவன், அதிசயம் காண செய்தீரே. தஞ்சம் என்று வந்தவரை தள்ளாதே தேவன், அதிசயம் காண செய்தீரே. ரபுனி என் இயேசுவே, ரபுனி என் தேவனே, ரபுனி என் இயேசுவே, ரபுனி என் தேவனே. சத்தியத்தை போதிக்கும் நல்லவரே, ஜெபிக்கும் போது தேவனாக வருபவரே. சத்தியத்தை போதிக்கும் நல்லவரே, ஜெபிக்கும் போது தேவனாக வருபவரே. ஆபத்திலே என்னை காத்தீரே, அதிசயம் காண செய்தீரே. அதிசயம் காண செய்தீரே. ரபுனி என் இயேசுவே, ரபுனி என் தேவனே, ரபுனி என் இயேசுவே, ரபுனி என் தேவனே. சர்வேஸ்வராமும் சமூகத்திலே அடைக்கலம் அடைக்கலமே. சர்வேஸ்வராமும் சமூகத்திலே அடைக்கலம் அடைக்கலமே. ரபுனி என் இயேசுவே, ரபுனி என் தேவனே, ரபுனி என் இயேசுவே. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பார்ப்போம். God bless you. Okay. Hallelujah. Hallelujah. Change. Hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. Father, we come into thy presence, Holy Spirit. அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் சர்வ வல்லமுள்ள தேவன் பிதாவே, நீர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதானத்தின் பிரபுவே, எங்கள் யெகோவா ஈராவே உம்மை துதிக்கிறோம் பிதாவே. எல் எலியோன் உம்மை துதிக்கிறோம் பிதாவே. எங்களை போஷிக்கிற தேவன், எங்களை பாதுகாத்து வழி நடத்துகிற தேவன், எங்களுக்கு ஜீவனும் சத்தியமும் வழியுமானவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே.
அப்பா உம்மை போல் ஒரு தெய்வம் இல்ல கர்த்தாவே. அப்பா நீர் காண்கிற தேவன், நீர் பேசுகிற தேவன், நீர் ஜீவனுள்ள தேவன், சதா காலம் உயிரோடு இருக்கிற தேவன் நீர் மாத்திரம் கர்த்தாவே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்ல கர்த்தாவே இந்த பூமியில. அப்பா எத்தனை அன்பு கூர்ந்து எங்கள் மேல பிதாவே, உம்முடைய ஒரே பேரான குமாரனை அப்பா எங்களுக்காக பலியிட இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தீரே. அப்பா எத்தனை அன்புள்ள தேவன் பிதாவே. உம்முடைய தெய்வ கிருபை எங்களுக்கு போதுமானது பிதாவே. அப்பா நாங்க சாவை வெல்லுவோம் பிதாவே. இந்த பார்க்கிற இந்த சிச்சுவேஷன்ஸை நாங்க வெல்லுவோம் கர்த்தாவே. உங்களுடைய சுத்த கிருபையால பிதாவே, உங்களுடைய ஞானத்தில் தெய்வ கிருபை இருந்தால் எங்களுக்கு போதும் கர்த்தாவே. அப்பா உங்களுடைய ரத்தம் எங்கள் மேல இருப்பதாக அப்பா மீதி உள்ள காரங்களை உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்தி வழி நடத்துவீராக. என்ன பேச சுத்தம் இருக்கிறீரோ அதை பேசுவீராக பிதாவே. அப்பா கேட்கிற ஒருவரும் பலன் அடையணும் பிதாவே. அப்படி தருவீராக, ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவீராக பிதாவே. எல்லா துதி கான மகிமையும் ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம பிதாவே. ஆமென். ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. Jesus, thank you, thank you. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹalleluya. Jesus. ஆமென். ஹalleluya. Hallelujah. நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்க நாங்க விசுவாசிக்கிறோம். We hope everyone is happy right now at this moment. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். God is good. அவர் கிருபை என்றும் உள்ளது. His mercy endures forever. ஆமென். உங்க எல்லாரையும் எங்க சபையின் சார்பாக மெஸ்ஸியா மினிஸ்ட்ரியின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். We all welcome you and on behalf of Messiah Ministries, we bless you in the name of Jesus. அவர் மாறாத தேவனாய் இருக்கிறார். Our God never changes. ஆமென். ஹalleluya. நம்மளை ஒருபோதும் விட்டு விலகாதவர். He never leaves us alone. ஆமென். இன்னைக்கு சில வார்த்தைகளை நாம் பார்க்கலாம். We will look into some words today. ஆமென். அது அதிசயமான வார்த்தைகள். It's an amazing and miraculous words. காரணம் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தை. Because it is the word that came out of from Jesus. காரணம் அது அவருடைய ஜீவனாய் இருக்கிறது. The reason it is a living word. அது ஜீவனை தருகிற ஒரு வார்த்தை. It gives a life to the people who hear it. உருவாக்குகிற ஒரு வார்த்தை. It creates the word. It creates the word. ஆமென். ஹalleluya. Hallelujah. ஆதியாகமத்துல பார்த்த ஆண்டவர் வார்த்தை சொன்னா அதெல்லாம் உருவாக்கப்பட்டது. In the beginning we saw in the Genesis that everything was formed by the word. ஒளி உண்டாக கடவுள் சொன்ன உடனே ஒளி உண்டாயிற்று. When God said let there be light, the light had formed. அவர் ஒரு சொல்லால अनेक காரியங்களை சிருஷ்டித்தார். Just because of one word from God's mouth, everything came into creation. ஒரு வார்த்தையால் अनेक வியாதிகளை சுகப்படுத்தினார். Just because of one word there were miracles which happened. அதே வார்த்தைகளை தான் இப்ப நாம பார்க்க போறோம். It is the same word that we're going to see right now. Hallelujah. Hallelujah. எல்லாம் ஆயத்தமா இருக்கிறீங்களா? I hope everybody are prepared. லைவ்ல பார்த்து கொண்டு இருக்கிற God bless everyone. யார் லைவ்ல பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ அவங்கள இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பார்க்க போறவங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். Whoever is going to watch later will be blessed as well. Hallelujah. காரணம் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். Because God is a blessing God. Amen. Hallelujah. நம்ம ஆண்டவர் தான் எல்லா சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளுக்கு நிறைவாய் இருந்தார். If you see in the word, all the words were fulfilled by God's word. இயேசுவே was the fulfillment. ஆமா, அவர்தான் நிறைவானவர். He is the only fulfillment. அவரை பற்றி சொல்லின வார்த்தைகள் எல்லாம் அவர் நிமித்தமாய் நிறைவேற்றப்பட்டது. Whatever word is being said was fulfilled through him. Hallelujah. Hallelujah. நம்ம எடுத்து வாசிக்கலாம் 1 கொரிந்தியர். Let's turn our Bibles to 1 Corinthians 15வது அதிகாரம் 3வது வசனம். 15th chapter verses 3. நீங்க உங்க இடத்துல வேதத்தை வைத்திருப்பீங்களானா இத பாருங்க. 1 கொரிந்தியன் 15வது அதிகாரம் 3வது வசனம். 1 Corinthians chapter 15 verses 3. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து. ஆமென். வேத வாக்கியங்களின்படி நமக்காக மரித்தார். According to the word, he died for us. வேத வாக்கியம் என்ன சொல்லிருந்தோ அதே போல தான் ஆயிற்று. Whatever the word was written, it was fulfilled by the same way. 4வது வசனத்தை பார்க்கலாம். If you look at verses 4, அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து. ஆமென்.
that he was buried, that he was raised on the third day in accordance with the scriptures. கேபாவுக்கு பின்பு 12 பேருக்கும் தரிசனமானார். அதன் பின்பு அவர் 5 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். ஆமென். ஹalleluya. இங்க பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல இப்படியே போட்டிருக்கு, அந்த வார்த்தை சொல்லபடியே எல்லாம் நிறைவேற்றப்பட்டது. It says clearly in the Bible that whatever was written according to the word, it was fulfilled. தேவ வாக்கின்படியே அதெல்லாம் நிறைவேற்றப்பட்டது. According to God's word, everything was fulfilled. ஆமென். பழைய ஏற்பாட்டில் என்னென்ன வார்த்தை ஆண்டவரை பற்றி எழுதியிருந்ததோ, Whatever was written in the Old Testament about அதெல்லாம் God, இயேசுவால் நிறைவேறப்பட்டது. everything was fulfilled by Jesus. ஹalleluya. Hallelujah. அதே போல தான் ஆண்டவர் நம்மளுக்காக ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். In the same way, God has given a promise to us as well. அந்த வாக்குத்தத்தம் இயேசுவின் நிமித்தமாய் நிறைவேறப்படும். The promised word will be fulfilled in our life through Jesus. காரணம் அவர் நிறைவானவர். The reason is God is a fulfilled God. அவர் நிறைவானவராய் இருக்கிறார். He is a fulfillment. அதனால நம்ம கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள்லாம் அவர் நிமித்தமாய் நிறைவேறப்படும். So that is the reason whatever promises is given through him will be fulfilled by Jesus. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் நல்லவர். God is good. இந்த 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 3 வசனத்துல இப்படியே சொல்லுது. The word says in 1 Corinthians chapter 15 verses 3, வேத வாக்கின்படி நிறைவேறிற்று. everything was fulfilled by God's word. அவர் பிறந்தது, he was born, அவர் வளர்ந்தது, மரிக்கப்பட்டு உயிரோட எழும்புற வரைக்கும் எல்லாம் வேதத்துல எழுதப்பட்டு. he lived, he died, and he rose up. Everything was written in the word. ஹalleluya. வேத வாக்கின்படியே நிறைவேறிற்று. Everything was fulfilled through Bible. இந்த ஆண்டவர் நமக்காக ஒரு வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார். God gives us a promise today. அது இயேசுவின் மூலமாய் நிறைவேறப்படும். It's going to be fulfilled through Jesus. அந்த வாக்குத்தத்தத்தை பற்றிக்கொள்ள வேண்டும். We have to adore this promise. ஆமென். ஹalleluya. Hallelujah. வாக்குத்தத்தம் என்று சொன்னாலே A promised word is meaning. அது நிறைவேறப்படும். It means it will be fulfilled. காரணம் அது மனிதன் கொடுக்கிற வாக்கு அல்ல. The only reason is it's not given the word. It's not a word given by a அது man. தேவனால் கொடுக்கப்படுகிற It's ஒரு given வாக்கு. by God Himself. ஹalleluya. Hallelujah. ஒரு பெரிய வாக்குத்தத்தம் ஆண்டவர் நமக்காக கொடுத்தாரு. A big promised word was given to us. ஆமென். யோவான் 3:16 John chapter 3 verses 16. verses 16. என்ன சொல்லி, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி வைத்தார். For God so loved the world, He gave His only begotten Son. யாரெல்லாம் அவரை நம்புகிறார்களோ, Whosoever believeth in Him, அவர் அழிந்து போவதில்லை, they shall not perish. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார். They will enter into the everlasting life. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நமக்கு. That is the promise of God which was given. யாரெல்லாம் நம்புறாங்களோ, Whoever believes in Him. அங்க டிஸ்கிரிமினேஷன் வார்த்தையே இல்ல. There was no differences in people. இது போதகர்களே நீங்க விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவீங்கன்னு சொல்லல. It was not just given for the preachers that if they believe. சுவிசேஷகர்களுக்காக சொல்லவில்லை. It was not only said for the evangelists. தீர்க்கதரிசிகளுக்காக சொல்லவில்லை. It was not only said for the prophets. ஆராதனை வீரர்களுக்காக சொல்லவில்லை. It was not only said for the worshippers. யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, Whoever believes in Him. யாரா இருந்தாலும் சரி, Whoever it might be. எந்த ஜாதியாய் சேர்ந்தாலும், No matter whatever caste or எந்த குலத்தை சேர்ந்தவர்களாய் இருந்தாலும் சரி, whichever religion you belong. எந்த பாஷை பேசினாலும் சரி, Whatever language you speak. நீங்க நம்பினால் போதும், நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. The word says if you believe in Him, you will be saved. You will attain salvation. அதே தேவனுடைய வாக்குத்தத்தம். The same word. அதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தம். That is the same word. That's the promised word of God. அந்த வாக்குத்தத்தத்தை எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? How do you receive the promise of இயேசுவின் God? நிமித்தமாய். Through Jesus we will அவரே receive ஒரு it. பலியாய் வந்தார். He became a sacrifice. அவர் நிமித்தமாய் நம்ம ரட்சிப்பு பெற்றுக்கொள்கிறோம். Through Him we attained salvation. ஆமென். ஹalleluya. Hallelujah. நமக்கு ஒரு ரட்சகராய் வந்தார் இந்த உலகத்தில். He came as a savior to this world. ஆமென். இன்றைக்கு உங்களிடத்துல ஒன்னு தான் சொல்ல போறேன். I would like to say just one thing to you all. எந்த மாதிரி மனுஷனாய் இருந்தாலும் சரி, whatever you might be, நீங்க செய்ய வேண்டியதான ஒரே ஒரு காரியம், all you need to do is just one thing. அந்த நாமத்தை நம்ப வேண்டும். Just trust in the name. அவர் தேவகுமாரன் என்று நம்ப வேண்டும். Believe that He is the Son of God. நீங்க நம்பினா உங்க பாவங்கள் எல்லாம் கழுவப்படும். When you believe, all the sins will be washed away. நம்ம பாவத்திற்காக அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. Just because of our sins, He was crucified. அந்த ரத்தத்துல இந்த நாள் வரைக்கும் வல்லமை
இருக்கு. He shed blood and that blood has still power in it. நம்மளுக்கு தேவையானது ஒரே ஒரு காரியம். All we need is one thing. விசுவாசம். Believe. Hallelujah. Yes. இந்த விசுவாசம் ரொம்ப தேவையா இருக்கு. Faith is very important. இந்த விசுவாசம் ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில. Faith is very important in our life. ஆபிரகாமுக்கு இப்படியே ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. God gave a word to Abraham. ஆமென். ஹalleluya. Hallelujah. சொன்னார் நீ தேசங்களுக்கு தகப்பனாய் இருப்பே. He promised that he will become father to the nations. ஆமென். ரோமன் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 18வது வசனம். Romans chapter 4 verses 18. 18ல இருந்து 22 படித்தீங்கன்னா தெரியும். To the nations. Hallelujah. Hallelujah. கரெக்ட்டா அவருக்கு 100 வயது இருக்கும்போது exactly when he was 100 old, தேவதூதன் வந்து சொன்னாரு, gods of angels came to him and said, உனக்கு ஒரு குழந்தை கொடுக்கப்படும். there will be a son who will be given to you. அவர் வயதாகி இருந்தார். But Abraham was very old. ஆனா அவருடைய விசுவாசம் பலமாய் இருந்தது. But his faith and belief was very strong. அவருடைய சரீரம் வீக்கா இருந்தது. His human body was weak. அவர் ரொம்ப வயதானனால ரொம்ப வீக்கா இருந்தாங்க. Because he was growing old. ஆனால் அவருடைய விசுவாசமும் பலமாய் இருந்தது. But his faith and belief in God was very strong. அவர் மிக நம்பிக்கையா இருந்தார். He was very standing firm in the வாக்குத்தத்தத்தை பற்றிக்கொண்டார். அந்த வாக்குத்தத்தத்தை பற்றிக்கொண்டார். He accepted the promised word. அதிலே காத்திருந்தார். He waited patiently for the word to be fulfilled. வாக்குரைத்தவர் அதை செய்து முடிப்பார். Because the word which was given out of the God's mouth will be fulfilled by God himself. ஆமென். நீங்க வீட்ல நீங்க படிச்சு பாருங்க ரோமன் 4வது அதிகாரம் 18ல இருந்து 22 வரைக்கும். You may read it when the worship is done. Romans chapter 4 verses 18 to 20. இதுதான் சொல்லி இருக்கு அவர் எப்படி விசுவாசத்தை காத்துக்கொண்டு நன்மையை பெற்றுக்கொண்டார். It says that how he trusted in God and how he safeguarded his faith and how he received the promise. ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்க ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். It's very important that you be faithful to God. ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கும் பொழுது when you have faith in God, நமக்காக வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். the promises that God has kept on your life will be fulfilled. வாக்கு பண்ணினவர் மாறிடார். The God who promised will never change. Hallelujah. Hallelujah. வாக்கு பண்ணினவர் அதை நிறைவேற்றுவார். The God who promised will fulfill. Hallelujah. 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 கர்த்தர் நல்லவர். God is good. ஆமென். நம்முடைய நம்பிக்கை எது மேல இருக்கிறது? You should say on what our faith is upon. நம்முடைய நம்பிக்கை எதின் மேல வைத்திருக்கிறோம்? How have we built our faith and what it is upon? குதிரைகள் மேல ரதங்கள் மேல வைத்திருக்கிறோமா? Are we trusting chariots and horses? அல்லது ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? Or are we trusting in God himself? ஜனங்கள் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? Are we trusting in the people? பணத்தின் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறீங்களா? Do we trust the money? ஐஸ்வரியத்துல நம்பிக்கை வைத்திருக்கிறீங்களா? Do we trust in our riches? நான் உங்களுக்காக ஒரு சொல்றேன். I would like to say one thing. ஒருவேளை இந்த காரியங்களில நம்பிக்கை வைத்திருந்தால், if you trust in all these perishable things, உங்க வாழ்க்கையில தோற்று போயிருவீங்க. you will fail in your life. ஜனங்கள், the people, பணம், the money, ஐஸ்வரியங்கள், the richness, நம்மளை ரட்சிக்க முடியாது. it will not save you. ஜனங்கள் நம்மளை ரட்சிக்க முடியாது. The people will not save you. பணம் நம்மளை ரட்சிக்க முடியாது. The money will not save you. ஐஸ்வரியம் நம்மளை ரட்சிக்க முடியாது. The richness will not save you. ஆண்டவர் மாத்திரம் தான் நம்மளை ரட்சிக்க முடியும். Only God himself can save us. அவர்தான் வல்லவராய் இருக்கிறார். He is the wonderful God. Hallelujah. Hallelujah. நான் இப்படி சொல்றதுனால இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லல. It doesn't mean that you don't need all these things. நமக்கு ஜனங்கள் முக்கியம். Your people are very important in our life. முக்கியம். Money is important. ஐஸ்வரியங்கள் முக்கியம். Richness is very important. நம்ம நம்பிக்கை அதன் மேல அல்ல. But we should not keep our faith on it. ஆண்டவர் மேல. But we should keep our faith on the God who provides these things. ஜனங்களுக்காக தான் ஆண்டவரே மரித்தார். Only for people God came and died in this world. Hallelujah. Hallelujah. 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனம். 2 Corinthians chapter 8 verses 9. 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனம். 2 Corinthians chapter 8 verses 9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யன் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். ஆமென். நம்ம ஐஸ்வர்யவானாய் மாறும்படி அவர் தரித்திரனானார்.
Just because he wanted us to be rich, he became poor. அவர் பாவமானாரு. He became a sin. 2 கொரிந்தியர் 8:9 அதுதான் சொல்லுது. 2 Corinthians chapter 8 verses 9, that's what it says. நம்ம ஐஸ்வர்யனாய் மாற, Just because we need to be rich, அவர் தரித்திரனாய் he became a poor. அப்ப ஆண்டவருடைய சித்தம் என்ன? If you know what is God's will here, நம்ம நல்லா இருக்கிறதா? God's will is for us to be very well. ஆசீர்வாதமாய் இருக்கிறதா? He wants us to be blessed. ஆனால் நம்முடைய நம்பிக்கை அவர் மேல இருக்கணும். But our faith should be on him. காரணம் இந்த காரியங்கள் நம்மளை ரட்சிப்புக்குள்ள நடத்தாது. Because these worldly things will not get us a salvation. Hallelujah. Hallelujah. ஜனங்கள், People அவங்க மாறிடுவாங்க. will change. ஆமென். உன் கூடவே இருப்பேன்னு சொல்லி ஒரு நேரத்துல விட்டு போயிடுவாங்க. They will say that they will be with you always, but when the time comes they will leave you. அவங்க சொல்ற வார்த்தை நிரந்தரம் கிடையாது. The words what they speak is not permanent. என்னாகமம் 23வது அதிகாரம் 19வது வசனம். Numbers 23 verse 19. 23 verses 19. அவர் பொய்களை சொல்ல மனுஷன் கிடையாது. He is not a human to lie. அவர் மனபுத்திரனும் கிடையாது. Is not a human to change his mind often. என்னாகமம் 23வது அதிகாரம் 19வது வசனம். Numbers chapter 23 verses 10. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. ஆமென். இந்த வார்த்தை இப்படியே சொல்ல, பொய் சொல்ல அவர் மனிதன் கிடையாது. The word says that he is not a human to lie. அவர் மனமாற மனபுத்திரனும் கிடையாது. He never changes because he is not a human. அதுக்கு தான் நம்மள ரொம்ப முக்கியமான காரியம் நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல இருக்கணும், ஜனங்கள் மேல அல்ல. That is what it says. It's very important not trust people but trust in God. இங்க ஒரு சம்பவம் நடந்தது. There's a situation which happened here. மத்தேயு 26வது அதிகாரம். Matthew chapter 26. 30ல இருந்து 35 படிச்சீங்கன்னா தெரியும். From verses 30 to 31. மத்தேயு 26, Matthew chapter 26. 30வது வசனத்துல இருந்து 35 வரைக்கும். 30 verses 30 to 35. இங்க பாத்தீங்கன்னா, if you see, ஆண்டவர் மரிக்கிறதுக்கு முன்பாக when the situation happened before Jesus could die, சீஷர்களோடு பேசிக் கொண்டிருந்தார். he was talking to the disciples. அவர் சொல்வாருக்கு, நேரம் நெருங்கிருச்சு. He said that the time has come. தேவகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுவார். The Son of God will be surrendered by his own people. அப்பொழுது நீங்க எல்லாம் சிதறடிக்கப்படுவீங்க. When that time comes, everybody will be scattered. ஆனால் பேதுரு சொன்னாரு, But Peter said, எல்லாரும் ஓடினாலும் சரி ஆண்டவரே, if everyone runs away from you, Lord, நான் உங்களை விட்டு ஓட மாட்டேன். I will not run away. யார் போனாலும் சரி, நான் உங்களை விட்டு போக மாட்டேன். Whoever leaves you, but I will not leave you. சாவுக்கு வரைக்கும் நான் உங்களோட கூட இருப்பேன். I will be with you until death. ஆண்டவர் அவர் அறிந்திருந்தார். God knew what he was talking about. நீங்க மத்தேயு 26வது அதிகாரம்ல 69வது வசனம். Matthew chapter 26 verses 69. அதுல இருந்து 75 வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, until verses 75, எந்த மனுஷன் நான் உங்களோட கூட இருப்பேன்னு சொன்னாரோ, which particular person said that he will be with him, அவர் தேவனை மறுதலிக்க ஆரம்பிக்கிறார். he forsake God. அங்க இருக்கிறவங்க கேட்டாங்க, நீ இயேசுவோட இருந்தவர் தானே? The people around there in the city asked, you were with Jesus, நீ அவரோட ஊழியம் செஞ்சவர் தானே? you were the person who were doing ministry with him. அப்ப பேதுரு சொல்றார், அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. The Peter answers that I don't know him, I never knew him. இயேசுவோட கூட இருந்து, he was with Jesus, அவரோட கூட சாப்பிட்டு, he ate with Jesus, அவரோட கூட பிரயாணம் பண்ணி, he traveled with Jesus, அவர் செய்த அற்புதங்களை கண்டு, he saw the miracles that Jesus did. யார் என்று நீ நினைக்கிற பேதுருவின் கேட்கும்போது, நீரே மேசியான்னு சொன்னவர். Jesus asked, who am I? And Peter responded saying that you are the true Messiah. அன்றைக்கு சிலுவையில் அவர் காட்டி கொடுக்கும் பொழுது, when the situation came at the time of crucifixion, சொன்னார், அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. Peter responded to the people saying that I never knew Jesus. இப்படிதான் ஜனங்கள் மாறிடுவாங்க. This is how the people will change. அவர் சொன்னார், ஆண்டவர் சேவல் கூறுறதுக்கு முன்னால நீ 3 முறை என்னை மறுதலிப்பாய். Jesus said that before the rooster shouts, you will deny Jesus 3 times. பொய் சொல்லாம இருக்கிறது
the one who does not lie, மனம் மாறாமல் இருக்கிறது the one who never changes mind, நம்முடைய ஆண்டவர் மாத்திரம்தான். God himself. அதனால தான் ஆண்டவர் மேல நம்முடைய நம்பிக்கை வைக்கிறது ரொம்ப முக்கியம். That is the reason I am saying that it's very important to have faith on Jesus, God alone. நீ போய் பேசுற மனம் மாற மனுஷன் மேல நம்பிக்கை வைத்தீனா அவ எப்படி உங்களை ரட்சிக்க முடியும்? If you keep your trust and faith on the people, they will change and they will lie things, and how can you get a salvation? இரண்டாவது காரியம், Second thing, பணம். money. நீங்க பணத்தின் மேல நம்பிக்கை வைத்தீங்கன்னா ரட்சிப்பு படி அடைய முடியாது. When you keep your trust on the money, it will not save you. ஆமென். பணத்தின் நிமித்தமாய் ஒரு ஜீவனை திரும்பி எடுக்க முடியாது. Money cannot return a man's life. போனதுதான். When the life is gone and என்ன gone, செலவு செஞ்சாலும் சரி அந்த ஆத்மா திரும்பி வராது. no matter whatever you do, how much ever you spend, the life will not be restored in a human being. ஆமென். பைபிள்ல ஒரு சம்பவம் நடந்தது. There's a situation, a story which happened in the Bible. யோசேப் என்ற ஒரு மனிதன் இருந்தார். There was a person called Joseph. அவர் அடிமை ஒரு ஸ்லேவா வித்துட்டாங்க. He was sold as a slave. எகிப்துல பிரிசன்ல இருக்கிறாரு. He was in a prison in Egypt. அப்போ பார்வோனுடைய கனவுக்கு ஒரு கனவை பற்றி அவர் விளக்கம் கொடுக்கிறாரு. So there was a situation, Pharaoh had a dream and he was talking and explaining about the dream. அங்க எகிப்து தேசத்துல யாராலையும் அதை கொடுக்க முடியல. There was nobody in Egypt couldn't understand and clear Pharaoh's dream. ஆனால் யோசேப் கொடுத்தாரு. But Joseph did it. அதை பார்த்த உடனே பார்வோன் என்ன பண்ணார், அவருக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்துட்டார். When he saw Joseph's talent, Joseph was given a particular ranking in his kingdom. கீழே இருந்த யோசேப்பை உயர்த்தி வைத்தார் ஆண்டவர். Joseph was so down, but God rose Joseph up in the Pharaoh's eyes. சிறைச்சாலையில இருந்தவனை ராஜாவின் அறைக்குள்ள வந்து உட்கார வைத்தார். A person who was in prison was lifted up and was made into a person in the kingdom of the king. அந்த கனவு என்னன்னா 7 வருஷங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும். So the dream what Pharaoh had is the 7 years it will be a blessing year. அதுக்கு அப்புறமா வருகிற 7 வருஷம் வறுமையா இருக்கும். The next following 7 years will be a famine. யோசேப் இந்த 7 வருஷம் ஆசீர்வாதத்தை எல்லாம் சேர்த்து வைத்தார். So Joseph had a dream. What he revealed to the king was the 7 years they have to safeguard the blessings. இந்த 7 வருஷம் ஆசீர்வாத ஆண்டு முடிஞ்சு போச்சு. After the 7 blessing years, வறுமையின் காலம் தொடங்கினது. the famine started for 7 years. எகிப்துல மாத்திரம்தான் பொருட்கள் இருந்தது. There was the only situation in those 7 years, only Egypt had all the necessary things. காரணம் யோசேப்பின் நிமித்தம் அவங்க எல்லாம் உஷாரா சேர்த்து வச்சாங்க. It's only because of Joseph they were able to safeguard everything from those blessing years. ஆண்டவர் அவரோடு கூட இருந்ததனாலதான். Only because God was with Joseph. அங்க அந்த ஜனங்கள் எடுத்த பணம் எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. The situation was all the people had spent off their money, everything got over. அவங்க எல்லா பொருட்கள் வாங்கும்படியா எல்லாம் செலவழிச்சிட்டாங்க. All the things that was spent in buying things. இப்போ பணத்துக்கு வேல்யூ இல்லாம போயிடுச்சு. There was a situation where the money had not had any value out there. பணம் தோற்று போனது. The money was lost. ஆதியாகமம் 47வது அதிகாரம் 15வது வசனம். Genesis chapter 47 verses 15. ஆதியாகமம் 17வது அதிகாரம் 15வது வசனம். Genesis chapter 47 verses 15. எகிப்து தேசத்திலும் கானான் தேசத்திலும் உள்ள பணம் செலவழிந்த போது எகிப்தியர் எல்லாரும் யோசேப்பினிடத்தில் வந்து, எங்களுக்கு ஆகாரம் தாரும், பணம் இல்லை, அதனால் நாங்கள் உமது சமூகத்தில் சாக வேண்டுமா என்றார்கள். ஆமென். ஹalleluya. இருந்த பணம் எல்லாம் செலவழிச்சிட்டாங்க. All the money was spent. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல என்ன இருக்குன்னா money failed அப்படினு இருக்கு. There was another translation of Bible, it says the money had failed. என்ன சொல்ல வரேன்னா பணத்தினால ரட்சிப்பு அடைய முடியாது. What I want to tell you today is money will not get you a salvation. முதலாவது ஜனங்கள் நம்மளை ரட்சிக்க முடியாது. First thing, the people will not save us. காரணம் மாறிடுவாங்க. They will change. பணம் நம்மளை ரட்சிக்க முடியாது. Money will not save us அதுக்கு இருக்கிற வேல்யூ போயிடும். because it loses its value. மூன்றாவது ஐஸ்வரியம். Third is the richness. ஐஸ்வரியத்தினால நம்ம ரட்சிப்பு அடைய முடியாது. The richness will not save you. மத்தேயு 19வது அதிகாரம் 16வது வசனம். Matthew chapter 19 verses 16.
16. மத்தேயு 19வது அதிகாரம் 16வது வசனம். Matthew chapter 19 verses 16. இங்க ஒரு ஐஸ்வர்யவான் ஆண்டவரை பார்க்க வரா. There is a rich man who comes to see God. ஆண்டவரே நான் எப்படி நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்வேன் கேட்கிறார். He asked a question to Jesus saying that how can I attain eternal life? அப்போது ஆண்டவர் சொன்னார் நீ எல்லா கட்டளைகளை கீழ்கொண்டு நடு அப்படின்னு சொன்னார். Jesus said to him, follow all the commandments. கொலை செய்யாத, திருடாத, விபச்சாரம் பண்ணாத, do not kill anybody, do not murder, do not rob, do not do adultery. You must keep all commandments. அப்பொழுது அந்த ஐஸ்வர்யவான் சொன்னா இதெல்லாம் என் வாழ்வு நாட்களிலிருந்து நான் செய்து கொண்டு வருகிறேன். So the rich man said to Jesus that I have been keeping all these commandments from the time I was born. ஆனால் ஏதோ ஒரு குறைவு இருக்கிறது. But there seems to be a certain minus point out here. ஆண்டவர் சொன்னாரு, Jesus said, உன்கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் வித்துட்டு ஏழைகளுக்கு கொடுத்துறேன்னு சொன்னாரு. What all the richness that you have within you, you must sell all those things and give it to the poor. நீ அதெல்லாம் வித்துட்டு ஏழைகளுக்கு கொடுத்து என்னை பின்பற்றிவான்னு சொன்னாரு. He said, sell all those things, give it to the poor and follow me. மத்தேயு 19:16வது வசனத்துல இதுதான் இருக்கு. Matthew chapter 19 verse 16, and this is what it says. அப்போ அந்த ஐஸ்வர்யவான் துக்கப்பட்டு திரும்பி போனான். But the rich man felt sadness in his heart and he walked away. அப்ப ஆண்டவர் சொன்னானே இந்த மனுஷன் இந்த மாதிரி ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கிறது ரொம்ப கடினமா இருக்கும். That is when Jesus said these sort of people will never enter the kingdom of God. Amen. Hallelujah. 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 இந்த ஐஸ்வர்யவான் அவனுடைய எல்லா எவ்வளவு சொத்து வச்சிருந்தா அதை விற்க சொல்லும்போது அவனுக்கு மனசு இருக்கல. The rich man was asked to sell his property, but he never wanted to sell all his property. காரணம் அதின் மேல அவனுடைய நம்பிக்கை வைத்து, because he had his faith upon all this richness. ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கல. He never trusted God. ஆனால் அவனிடத்துல இருந்த சொத்துக்களின் மேல் நம்பிக்கை வைத்தார். He trusted his properties that he had. இது நிமித்தமாய் நான் சொத்துக்கள் தேவையில்லைன்னு சொல்லவில்லை. It doesn't mean that I'm not saying that you shouldn't need a property. அது அவசியம்தான். It is important. ஆனா நம்பிக்கை ஆண்டவர் மேல but your faith should be upon the God. அப்போது ஆண்டவர் சொன்னாரே, that is when Jesus said, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. There's nothing it's impossible through God. அவரால் எல்லாம் கூடும். Everything is possible through him. Hallelujah. Hallelujah. நமக்கு अनेक வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். God has given many promises in our life. Amen. அவர் ஒருவரே மாறாதவர். He never changes. அவர் சொன்னால் அதை செய்து முடிக்கிறவர். Whatever he said he will fulfill it. Hallelujah. Hallelujah. உங்களுடைய விசுவாசத்தை அலைக்கழிக்காதபடி காத்துக்கொள்ளுங்க. Do not let your faith be disturbed. என்ன வந்தாலும் சரி, whatever might be the situation, பிரச்சனைகள் வந்தாலும் சரி, what are the problems you face, கண்கள் எல்லாம் அந்த வாக்குத்தத்தத்தின் மேல இருக்கட்டும். all your eyes should be on this promised word. நம்பிக்கை என்னவா இருக்கணும் தெரியுங்களா? The belief should be on what? வாக்கு பண்ணினவர் மாறிடா. The promise, the one who promised will never change. அவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுகிறவர். The one who promised will fulfill his word. Amen. Hallelujah. Hallelujah. ரோமன் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 16வது வசனம். Romans chapter 4 verses 15. 14. I'm sorry. Romans chapter 4 verses 16. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கிறதா இருக்கும்படி அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம் எல்லோருக்கும் தகப்பனாகிய அபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. ஆமென். 4:16. 4:16. ஓகே. So இந்த எல்லா வாக்குத்தத்தம் ஆண்டவரால நிறைவேறப்படும். All these promises will be fulfilled by God. 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனம். 2 Corinthians chapter 1 verse 20. I'm sorry. 2 Corinthians chapter 1 verses 20. கடைசி இந்த வார்த்தை கேட்கலாம். Let's hear the last word. 2 Corinthians chapter 1 verses 20. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறதே. ஆமென். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம், all the promises that was given to us, இயேசுக்குள்ள ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கு. everything is unto Jesus, finding their yes in him.
ஆமென். அதுதான் ஜெபிக்கும் போது இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் சொல்லுவோம். That is the reason we pray. When we pray, we say we pray in the name of இந்த Jesus. ஜெபிக்கிற ஜெபத்தை புரிந்து கொள்ளணும். முதலாவது We need to understand the prayer that you pray. எதற்காக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவேன்னு சொல்றோம். The reason why we pray in the name of Jesus, அதுக்கு இதுதான் விளக்கம். that is the only explanation for 2 this. கொரிந்தியர் 1வது வசனம் 1வது அதிகாரம் 20வது வசனம். The explanation is there in 2 Corinthians chapter 1. இயேசுவால் தான் ஆம் என்றும் ஆமென் என்றும் ஆகப்படும். Verses 20 it says, for all the promise of God find their yes in Him. ஆமென். அவர் கொடுக்கிற அனைத்து வாக்குத்தத்தங்களும் All the promises that is given by God, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாய் நிறைவேறப்படும். it will be fulfilled through Jesus, காரணம் அவரே நிறைவானவர். because Jesus is the fulfillment. ஹalleluya. Hallelujah. அவரை போல ஒரு நல்ல தெய்வம் கிடையாது. There is none God in this world who is so good like ஆமென். Jesus. அவரால் தான் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறப்படும். Because of Him only the word will be fulfilled in our lives. வேதம் இப்படியா சொல்கிறது. The word says, மேல் நம்பிக்கை இருக்கிறவங்க ஒருபோதும் வெட்கமடைய மாட்டாங்க. whoever has faith in Him or believe in Him will never be perished. அவர் வெட்கப்பட மாட்டாங்க. They will not be put to shame. அவன் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். Because God has given this word. யார் யாரெல்லாம் நாமத்தை நம்புகிறாங்களோ அவங்களுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்படும். Whoever will believe in Him shall attain the eternal life. ஆமென். ஒரு மனிதனால பாவம் உலகத்துக்கு வந்தது. Because of one particular person, the sin has entered this world. அதே ஒரு மனிதனால ரட்சிப்பு வந்தது. It is because of one human being. The sin was washed away and everybody attained salvation. ஆமென். ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாங்க. Everybody received their salvation. அவங்க நீதிக்குள்ளாய் கடந்து போயிட்டாங்க. They entered into the commandments. ஆண்டவருடைய மகிமையில ஒரு பங்காய் மாறிட்டாங்க. They became a part of His glorification. இயேசுவானால் தான். Because of Jesus alone. பிதாவானவர் அவருடைய மகனை ஒரே குமாரனை அனுப்பி வைத்தார். Father sent His only begotten Son. எல்லா அதிகாரமும் அவர் கொடுத்திருந்தார். All the authority was given to Him. அவரே சுகமளிக்கிறவர். He is the one who heals us. அவரே நமக்கு கொடுக்கிறவர். He is the one who provides us. அவரே நம்மை ரட்சிக்கிறவர். He is the one who saves us. அவரே ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். He is the beginning and the end. உலகம் தோற்றத்துக்கு முன்னால அவர் இருந்தவர். He was there before the world was formed. அவர் மறுபடியும் திரும்பி வரப்போகிறார். He is going to come again. நம்ம ஆயத்தமாய் இருக்க வேண்டும். We should be prepared for His second அவர் மேல் coming. நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். We should believe on Him. ஆமென். ஹalleluya. விசுவாசத்தினால ஜெபித்தீங்கன்னா வியாதிகள் எல்லாம் சுகமாயிடும். With faith, when you pray, all the diseases will be healed. எல்லாம் நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறது எல்லாம் நிறைவேற்றுவார். Everything that is God has kept on our life will be fulfilled. ஆண்டவர் உங்களுக்காக ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். God has kept a very big plan in our lives. விசுவாசத்துல காத்துக்கொண்டிருங்க. We need to stand firm in the faith. எப்படி ஆபிரகாம் சொன்னாரோ நீ இந்த தேசங்களுக்கு தகப்பனாய் இருப்ப. When God said that to Abraham that you will become the father of the nations, அப்போ சொல்லும்போது அவர் குழந்தை பாக்கியமே கிடையாது. he was never a father. ஆனா ஆபிரகாம் அந்த வாக்குத்தத்தத்தை அவர் பிடித்து கொண்டார். But Abraham believed in this word and he stood firm. தினமும் அதை அவர் தியானித்திருப்பார். Every day I believe he was meditating on the word that was given by God. அவருடைய நம்பிக்கையினால் தான் அவருக்கு விசுவாசத்தின் தகப்பன் என்ற பெயர் வந்தது. Because of his faith on God, that is why he was called the father of faith. ஹalleluya. Hallelujah. அநேக வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். There is many promises and plans that God has given. அதெல்லாம் இயேசுப்பா மூலமா தான் நிறைவேறப்படும். Everything shall be fulfilled by Jesus alone. ஆமென். ஹalleluya. Hallelujah. கடைசியாய் எல்லாம் சம்மரைஸ் பண்ணனா Let's all look into the words that we saw today. நம்முடைய நம்பிக்கை குதிரைகள் மேல ரதங்களின் மேல அல்ல. We shouldn't keep our faith, or we shouldn't trust in chariots or horses. ஜனங்கள் மேல பணங்கள் மேல ஐஸ்வரியத்தின் மேல அல்ல. We should never keep our faith on people or money. அதெல்லாம் அவசியம். Everything is important. ஆனா எங்களுடைய நம்பிக்கை அதன் மேல அல்ல. But our belief should not be upon it. ஆண்டவர் மேல இருக்கிறது. It should be upon the God. காரணம் அவரால் தான் நம்ம ரட்சிக்கப்படுவோம். Because only through Him we will get the salvation. இந்த உலகத்துல ரட்சிக்கிறது அவர் ஒருவர் மாத்திரம். The only person who will give you the salvation is God Himself. ஆமென். நம்ம கிட்ட அவர் எதிர்பார்க்கிறது பணத்தையோ வேற எதையும் கிடையாது. God does not expect anything or money or anything from you. பொருட்களோ எதுவும் எதிர்பார்க்கிறது. He does not expect your things. சம்பளத்தை எதிர்பார்க்கிறது. He does not expect your gold. எல்லாம் அவருடையது. Everything belongs to Him. நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது எல்லாம் அந்த இருதயத்துல அவருக்காக ஒரு இடத்தை. The only thing that He expects in your life is a place in your heart.
heart. எல்லாம் பாவம் செஞ்சு தேவனுடைய மகிமை இழந்தாங்க. Everybody were sinned and they lost the glory of God. ஆனால் ஆண்டவர் வந்து நம்மளை ஒன்றாய் சேர்க்கும்படியாய் கடந்து வந்தார். But God came into this world and He united us. ஹalleluya. Hallelujah. ஒரு நல்லவனுக்காக ஒருத்தர் மரிக்கிறதுக்கு யோசிப்பாங்க. For a good man, someone has to die, they will think about it. ஆனா சிலர் துணிஞ்சு ஒருத்தர் மரிச்சிருவாங்க. But there are certain people who will go ahead and will die. காரணம் அவங்க நன்மையை செய்திருப்பாங்க. Because they would have done some good. ஆனால் பாவிகளா இருக்கிறவங்களுக்கு மரித்தவர் யாருமே கிடையாது. There will be no such person in this world who has died for a sinful people. பாவிகளா இருக்கிற நம்மளுக்கு மரித்த ஜனங்களின் சரித்திரமே கிடையாது. There will be no such history that you would see that a person has died for a sinful people. ஆனால் மரித்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். But there is only one true person, that's God Himself, that Jesus alone has died. அவர் மேல் நம்பிக்கையா இருங்க. When you have faith upon Him, அவர் நம்மை காத்துக்கொள்வார். He will safeguard you. அவர் நம்மை ஒருபோதும் விட்டு விடுவதில்லை. He will never leave you. ஆமென். ஹalleluya. Hallelujah. அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. He never sleeps nor slumbers. அவர் சொல்றனா என்னை கண்ணின் மணியை போல பாதுகாப்பார். He will take care of you like His apple of His eye. ஆமென். ஹalleluya. நம்ம அப்பா கையில சேஃபா இருப்போம். He will be very protective in His hands. ஹalleluya. Hallelujah. ஆமென். இந்த வார்த்தைகள் எல்லாம் ஞாபகத்துல வைங்க. Please keep all these words in your mind. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? Let us close our eyes and pray. விசுவாசத்தோட ஜெபிக்கலாம். Let's pray with a complete faithfulness in God. ஜெபத்துல ஜெயம் உண்டு. There's victory in the prayer. விசுவாசத்துல மலையை பெயர்க்க கூடும். With faith you can move a mountain. ஒரு காரியத்தை ஞாபகத்துல வைங்க. Please do keep a word in your memory. ஆண்டவர் உங்க படகுல இருக்கிறார். Jesus is in your boat. எந்த புயல் காற்று வீசினாலும் சரி, no matter what the cyclone comes in your life, நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. you will never be shaken. தோல்வியற்று போவதில்லை. You will never lose the battle. தோல்வி என்றது உங்களுக்கு கிடையாது. There will be no word such called lost. நமக்கு தோல்வின்ற வார்த்தையே கிடையாது. There will be no such word called lost in your life. வெற்றி தான் நமக்கு எப்பவுமே. You will see always a victory in your life. காரணம் ஆண்டவர் மரித்து மூன்றாவது நாள் உயிரோடு எழும்பினார். The only reason is Jesus died and He rose up on the third day. ஆமென். மரணம் அவரை ஜெயிக்கவில்லை. The death could not win over Him. பாதாளம் அவரை ஜெயிக்கவில்லை. Hell could not win over Him. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று பார்க்கிறோம். Hell, where is your victory? ஆமென். ஹalleluya. Hallelujah. அடிக்க வைத்த அந்த கல்லறை அவரை அடிக்க வைக்க முடியல. The tomb that was kept, where they kept Jesus' body, was not able to keep the Jesus anymore inside the tomb. அந்த கல் புறக்கப்பட்டது. The stone was rolled over. அங்கே இயேசு உயிரோடு எழும்பி இருக்கிறார். Jesus rose again. யாரை தேடுறீங்க? The people came and the angel asked, whom are you looking for? மரிக்கிறவர்கள் இடத்துல அவர் இல்ல. They said that Jesus is not in the place where they keep the buried. இதோ உங்களுக்கு முன்பாக கலிலேயா ஊருக்குள்ள போய் கொண்டிருக்கிறார். Angel said that He is gone before you to the town of Galilee. அவர் உங்களுக்கு முன்னால போவார். He will go right in front of you. ஆமென். எக்ஸோடஸ் 33ல சொல்றார், என்னுடைய சமூகம் உமக்கு முன்னாலே போகும். Exodus chapter 33 says that my presence will go before you. ஆண்டவர் நமக்கு முன்னாலே போவார். He will lead your way. இப்பொழுது என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. Please pray with me. உங்க ஒருவேளை வியாதியில இருந்தா, You might be diseased. ஏதாவது பலவீனத்துல இருந்தா, You might be in a difficult situation. விசுவாசத்தோட ஜெபிங்க. Please pray in faith in Jesus with me. இயேசுப்பா வெற்றியை விடுதலை தருவார் என்று விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. Please have faith that Jesus alone can give you victory. அவர் சுகம் அளிக்கிற தேவன். He is the one who healeth you. அவர் சுகத்தை விரும்புகிற தேவன். He likes the healing. இப்பொழுதே அந்த இடத்துல நீங்க கை வைத்து ஜெபிக்க ஆரம்பிங்க. Please keep your hands upon your body. ஆண்டோடைய வார்த்தை எங்க இருக்கிறதோ அங்க ஜீவன் இருக்கிறது. Wherever the God's word is there is healing. எங்க ஜீவன் இருக்கிறதோ அங்க விடுதலை இருக்கிறது. Wherever God's life is there is healing. அங்கே சுதந்திரம் இருக்கிறது. There is a freedom.
ஆமென். அவர் சுகமளிக்க வல்லவர். He is the one who heals you. இப்பொழுது என்னோட சேர்ந்து ஜெபத்துல இருங்க. Please pray with me. ஆமென். அன்பின் ஆவியானவரே, இதோ இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இதோ இந்த பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தேவன் தாமே அப்பா உடைத்து உருவாக்குங்க ஆண்டவரே. அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். ஒருவேளை பலவீனத்துல யாராவது இருந்தா, வியாதியில யாராவது இருந்தா, அந்த இயேசுவின் நாமத்தினால அப்பா நீர் சுகத்தை அனுப்புவீராக. இப்பொழுதே அவங்க சுகம் உண்டாகட்டும். சாட்சிகளை எழும்பட்டும். அநேக சாட்சிகள் எழும்பட்டும் ஆண்டவரே. அவங்க தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். சரித்து கூட பலனை கட்டளையிடுங்க. பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தர் மேல உங்களுடைய தழுவுகளால் நீங்க மூடி மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உங்களுடைய காயப்பட்ட கருத்தினால் மூடி மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களை ஒரு விஷயம் கூட உங்களுடைய மகிமையில சேர்த்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நீங்க எங்களுக்காக கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தம் உங்கள் நிறைவேறும்படியாய் அந்த விசுவாசத்தை எங்களுக்குள்ள ஊற்றுங்க அப்பா. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். எங்க ஜெபத்தை கேட்டு வாழ்த்து அந்த ஜீவனுள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இதுவரை பார்த்தீங்க, அவன் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். God bless you all. இந்த மெசேஜ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆண்டவர் அறிந்து கொள்ளட்டும். அவருக்கு மாத்திரம் துதி சேர்க்கப்படட்டும். ஆமென், ஆமென்.